அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஹ்மீன்களுக்கு தொழுகை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான கடமையாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த தொழுகையை ஒரு மனுஷன் தொழுது முடிச்சதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா அதனால் என்ன நன்மை கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லா நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி, நாம் இந்த ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு உடனே போக மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் தொழுகையை முடித்ததுக்கப்புறம், அதாவது அந்த தொழுகையை அவங்க வீட்டில் தொழுதாலும் சரி, இல்லை பள்ளியில் தொழுதாலும் சரி, இல்லை வெளியிடங்கள் எங்கேயும் போயிருக்கப்போ அங்கே தொழுதாலும் சரி, இல்லை இன்னும் கடைகளில் தொழுதாலும் சரி, எங்கே தொழுதாலும் நம்ம தொழுது முடிச்சுட்டு அந்த இடத்துலே உட்காந்துருந்தோம் அப்படின்னா, இன்னும் அப்படி உட்காந்துருக்க சமயத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஓதாமலோ இன்னும் சும்மா அதே இடத்துல உட்காந்துருந்தா கூட அந்த நேரத்தில் மலக்குமார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் நமக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. எப்படி துவா செய்கிறாங்க அப்படின்னா, யா அல்லாஹ், இவரை நீ மன்னிச்சிடு, இன்னும் இவர் மீது நீ இரக்கம் காட்டு அப்படின்னு எவ்வளோ நேரம் நம்ம தொழுதுட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்போமோ அது வரைக்கும் நமக்காக மலக்குமார்கள் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. சுபஹானல்லாஹ். நாம் தொழுது முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தா கூட இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹு அக்பர். அப்படி நம்ம உட்காந்துருக்க சமயத்தில் நமக்கு ஒழு முறிகிற வரைக்கும் அல்லது நமக்கு தேவையில்லாத செயலை நம்ம செய்கிற வரையும் நமக்காக இந்த நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குது. சுபஹானல்லாஹ். ஆனால் நாம் இப்போ எப்படி தொழுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். தொழுகை அப்படிங்கிறது நம்ம மேலே கடமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வேகமாக தொழுதுட்டு நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கூட இருக்காமல் உடனே அந்த இடத்த விட்டு போகக்கூடியவங்களாக இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஹதீஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தொழுது முடிச்சதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம மலக்குமார்களோட துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.